Hi, welcome to the squad. This is Code.io and Bootstrap சீரீஸில் போன எபிசோடில் நம்ம வந்து கார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்பில் மிச்சம் மீதி இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் ஒன்றா அரைக்க போகிறோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே டாக்குமெண்டேஷனில் இருக்கிறது தான், நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சிங்கிள் கிளாஸஸையும் நம்ம ஞாபகம் வைக்க போகிறது இல்லை. ஸோ ஒன்றுக்கும் டெடிக்கேட்டடாக எபிசோட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அது என்னன்னு புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு எந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தானே தெரிய போகுது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் அக்கார்டியன்ஸ். ஸோ அக்கார்டியன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு இந்த பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷனுக்கு போனோன்னா getbootstrap.comல டாக்ஸ் போனீங்கன்னா இந்த சர்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கார்டியன் அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா how it worksன்னு வருது. ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அக்கார்டியன். ஓகே, நான் வந்து டார்க் மோட்லேருந்து லைட் மோடாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அக்கார்டியன் அப்படின்னா என்ன? நம்ம ஊரில் வந்து இந்த ஹார்மோனிய பெட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஹார்மோனிய பெட்டியில் இப்படி அந்த காற்றை உள்ளே பம்ப் பண்ணிகிட்டே வந்து வாசிப்பாங்க. அதே மாதிரி அதில் இன்னொரு வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது கழுத்தில் போட்டுக்கணும், கழுத்தில் போட்டுட்டு கையை உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்து வாசிக்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அக்கார்டியன் அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த யூஏ எலமெண்ட் வந்து அதே மாதிரி இருக்குது, இப்படி இழுக்க முடியுது அப்படிங்கிறதுனால இந்த யூஏ எலமெண்ட்டுக்கும் அக்கார்டியன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து 3 ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட் மட்டும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட் மட்டும் அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற யூஏ எலிமெண்ட்ஸ்க்கு பேர் தான் வந்து அக்கார்டியன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சில வெப்சைட்ஸில் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டில் கடைசியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யூஸ்வலாக இந்த மாதிரியான எலிமெண்ட்டில் வச்சு பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலி முன்னாடி இது வந்து பயங்கர பாப்புலராக இருந்துச்சு. அக்கார்டியன் டிசைன் வந்து நிறைய, நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப அதில் வந்து இது கொஞ்சம் பழைய வெப்சைட், அதிலலாம் இந்த மாதிரி அக்கார்டியன் நிறைய இருந்துச்சு. பட் இப்போ மோஸ்ட்லி மாடர்ன் டிசைன்ஸில் அவ்வளோவா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதுதான், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுதான். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கீழேயே மொத்தமாக அந்த HTML இது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை எடுத்து காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அக்கார்டியனுக்கு பார்டர் இருக்குது. பட் இந்த ரெண்டாவது இந்த ஃப்ளஷ்ங்கிற இதில் அக்கார்டியனுக்கு பார்டர் இல்லை. இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், nav பாரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் எல்லாமே க்ளோஸில் இருக்கட்டும். இந்த இடத்துல அக்கார்டியனை நான் பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கார்டியன் எப்படி இங்கே வந்துருச்சு இல்லையா? ஃப்ளஷ்ங்கிற இதை காப்பி பண்ணதுனால இந்த அக்கார்டியன் சுற்றி வந்து எதுவும் பார்டர் இல்லை. ஆனால் இது வந்து செவத்தை ஒட்டி போயிருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், கண்டெய்னர் கிளாஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேர் இஸ் த கண்டெய்னர்? nav பாரில் அதுக்கு கீழே அக்கார்டியன் ஃப்ளஷ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் எக்ஸல் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு தானாக வந்துருச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுதான் அக்கார்டியன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கார்டியன் இருக்கிற மெயின் டிவ்வில் வந்து அக்கார்டியன் ஃப்ளஷ் அப்படிங்கிற இந்த 2 இது யூஸ் பண்ணால் போதும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு பட்டனில் கொடுக்க போகிறோம். அண்ட் பட்டனில் கொடுத்துட்டு இந்த database toggle collapse அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். nav bar அப்படிங்கிறதுல வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறப்ப விண்டோவோட சைஸ் குறையிறப்ப அது ஹாம்பர்கர் மெனுவாக மாறிச்சு இல்லையா nav barல இருக்கிற லிங்க்ஸு. ஸோ அந்த இடத்துல இந்த database toggle அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். டாகிளில் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டார்கெட்டில் எந்த ஐடியில் இருக்கிற எலமெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாலே போதும். மற்றபடி இதில் வந்து வேற ஒரு கான்செப்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எக்ஸாக்டாக நம்ம nav barல யூஸ் பண்ண அதே கொலாப்ஸ் லாஜிக் தான். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு மட்டும் அந்த பார்க்க இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அக்கார்டியன் ஐட்டம்ங்கிறது வந்து வெளியே இருக்கிற அந்த மொத்த டிவ்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய கிளாஸு. அதுக்கப்புறம் அக்கார்டியன் ஹெட்டர் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல இருக்கிற நேம். இப்போ இந்த இடத்துல அக்கார்டியன் ஐட்டம் 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேம் வந்து அக்கார்டியன் ஹெட்டருங்கிற கிளாஸ் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அக்கார்டியனில். இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு தடவை தேவைப்படுறதா இருந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இடத்துல ஒன்று தான், இந்த database toggle. பிஎஸ்னா பூட்ஸ்ட்ராப். ஓகே, ஸோ database toggle அண்ட் database target
இது வந்து நீங்கள் அர்காடியன் இல்லை நிறைய இடத்துல திரும்ப திரும்ப இது ரிப்பீட் ஆகிறது பார்ப்பீங்க. நம்ம நாவபார்லேயே பார்த்தோம் தான். ஸோ இது மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஏன்னா அதே இதுதான் திரும்ப அங்கே வந்து பூட் ஸ்ட்ராப்லேயும் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் அது வந்து அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அர்காடியனுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் இன் பூட் ஸ்ட்ராப். ஸோ மறுபடியும் டாக்குமெண்டேஷன் போகிறோம். ஃபார்ம்ஸ். ஓகே, ஃபார்ம்ஸ்னால் பேசிக்காக என்னென்னா, இப்போ நம்ம லாகின் பேஜ் வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா வரிசையாக ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு, வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, எந்த ஊர், அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, பூர்வீகம் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலாகவே நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹெச்டிஎம்எல் கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம் தான் எக்ஸ்ட்ராவாக இங்கே என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாஸஸ் மட்டும் ஆட் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, ஃபார்ம் கண்ட்ரோல் அண்ட் தென் ஃபார்ம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த 2 இது நார்மலாக ஆட் பண்ணுவோம். அதாவது ஒரு சாதாரண டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபார்ம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலே இருக்கிறது வந்து அது லேபிள். ஸோ அது லேபிளில் வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்ம் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ். ஓகே, நான் வேணால் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். பட் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வேர் இஸ் த அர்காடியன்? க்ளோஸ். ஓகே, சரி. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எக்ஸாக்டாக அப்படியே நம்ம ஹெச்டிஎம்எல்ல பண்ண அதே ஃபார்ம் தான். ஹெச்டிஎம்எல் உங்களுக்கு தெரியும்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் வேறு ஒன்றுமே மாறல. என்ன, அந்த ஃபார்ம் வந்து இப்போ இமெயில் அட்ரஸ்னால் இமெயில் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, அதுக்கு ஃபார்ம் லேபிள்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஃபார்ம் கண்ட்ரோலுங்கிறத யூஸ் பண்ண போகிறீங்க. சும்மா சாதாரண டெக்ஸ்ட்டுக்கு ஃபார்ம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த 3 கிளாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் செக் இன்புட், இது வந்து செக் பாக்ஸுங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செக் மீ அவுட்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக் பாக்ஸ்க்காக இந்த கிளாஸு. அதுக்கப்புறம் வேர் இஸ் தட், யா, பாஸ்வேர்டும் அதே ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஓகே, ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அகெயின் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பூட் ஸ்ட்ராப்லங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்ம் எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இருக்கிறது நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவிங் ஆன், வேகமாக போகிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டூல் டிப்ஸ். ஸோ டூல் டிப்ஸ் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஐகான்ஸ் இருக்கும், நிறைய மெனுலாம் இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி டெக்ஸ்ட்டாக எழுதிட்டாங்க. பட் இந்த சைட்லலாம் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணுது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் மேலே ஹவர் பண்ணால் இந்த இப்போ கீழே கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி வர வைக்கிறத கொஞ்சம் ஃபேன்சியாக வர வைக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் டூல் டிப். நிறைய வெப்சைட்ஸில் வந்து இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் டூல் டிப்ஸ் ஓவர்வியூ போகிறோமா, இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூல் டிப்ஸ் ஆன் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் நான் இந்த லிங்க் மேலே ஹவர் பண்ணுறேன். ஹவர் பண்ணோன்னு பாருங்கள் டிஃபால்ட் டூல் டிப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து லிங்க்கில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பட்டனில் கூட வரலாம், இல்லை ஒரு நார்மலான ஒரு ஐகானில் கூட வரலாம், எதில் வேணால் வரலாம் இந்த டூல் டிப். ஓகே, ஸோ இது இன்க்ளூட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கிறத அப்படியே நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். பேசிக்காக இந்த பட்டனில் வந்து நீங்கள் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணணும். டாகிள் டேட்டாபேஸ் டாகிள் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம கொலாப்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் BSHTML ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. இது 2 மட்டும்தான் முக்கியம். இந்த டைட்டில் வந்து அதில் என்ன டூல் டிப் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இந்த டேட்டாபேஸ் டாகிள்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நிறைய தடவை நம்ம ரிப்பீட் ஆகிறத பார்ப்போம். பட் இந்த டூல் டிப்பில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, popper.js அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. popper.min.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இது இருந்தால் மட்டுமே வந்து இந்த டூல் டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக போய் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இதை பற்றி பார்த்துக்கோங்க. பட் இந்த அது பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கனாலே இங்கேயே கொடுத்துருப்பாங்க டூல் டிப்ஸ். இந்த ரிலே ஆன் தேர்ட் பார்ட்டி popper.js அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த popper.min.js இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜேஎஸ்ஏ அப்படியே டேரெக்டாக வரும். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் எந்த டேரக்டரியில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டேரெக்டாக அப்படியே சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டூல் டிப்ஸ். மற்றபடி இதில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் வந்து அந்த அளவுக்கு காமன் இல்லை ப்ரௌசர்ஸில், வெப்சைட்ஸில். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனோ வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா
அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரௌசர்ல மோஸ்ட்லி வந்து அந்த டிஃபால்ட்டா இருக்கிற அலர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ பேசிக்கா இது ஒரு விண்டோ, டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கிறப்ப இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் விண்டோ தான் வந்து இந்த மோடல் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணா அப்படி வருது பார்த்தீங்களா. இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய ப்ரௌசர்ஸ் அண்ட் நிறைய வெப்சைட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அலர்ட்டை யூஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் வேணும், நம்ம கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் கோடை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கிற டைட்டில் மற்ற விஷயத்தெல்லாம் மாற்ற போகிறீங்க. பட் அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸஸ்லாம் இருக்குது. லைக் மாடல் டயலாக், மாடல் கண்டென்ட், மாடல் ஹெட்டர், மாடல் டைட்டில். ஓகே, ஸோ அதுதான் மாடல்னு சொல்ல மாட்டாங்க. நான் மாடல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் சீனியர்ஸ் எல்லாம் வந்து மாடல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ப்ராபப்லி இது மாடல் தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் கேம்பஸ், ஆஃப் கேன்வாஸ். ஸோ அந்த ஆஃப் கேன்வாஸ்னா என்னன்னா, இந்த லெஃப்ட்ல இருந்து அப்படியே ஒரு பேன் வரும். அதுல சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த மைக்ரோசாஃப்டோட சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆஃப் கேன்வாஸ் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த லெஃப்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணால் அந்த லெஃப்ட்ல இருந்து வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆஃப் கேன்வாஸ். அண்ட் அகெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த எலமெண்ட்டை பார்த்தாலும் அதில் இதே தான் இருக்க போகுது. எலமெண்ட்டோட பேர், ஹெட்டர், அதில் இருக்கிற டைட்டிலு, அதில் இருக்கிற பாடி, இந்த மாதிரியான கிளாஸஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப் கேன்வாஸ். அண்ட் மோஸ்ட்லி வந்து பட்டன் கிளிக் பண்ணால் அது டாகிள் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அண்ட் பட்டன் கிளிக் ஆனால் டாகிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? டேட்டாபேஸ் டாகிள். ஸோ டேட்டாபேஸ் டாகிள் தான் எங்கே போனாலும் திரும்ப திரும்ப வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ராப்டவுன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ட்ராப் டவுன்ஸ் அகெயின் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஃபைனலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி வெப்சைட்டை போய் உங்களுக்கு பார்க்க தெரியாதா. ஸோ ட்ராப் டவுனில் என்ன வேணால் வச்சுக்கலாம், அப் டு யூ. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டேட்டாபேஸ் டாகிளில் ட்ராப் டவுன்னு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் ட்ராப் டவுனில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வைக்க போகிறோம். லிஸ்ட்னா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டாக ட்ராப் டவுனில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி வைக்க போகிறீங்க. வச்சுட்டு அதை ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இது எல்லாமே வந்து ட்ராப் டவுன் அப்படிங்கிற இதுக்குள்ளே வருது. ஓகே, சிம்பிள். இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜ். நம்ம இந்த ட்ராப் டவுன் வந்து நார்மலான HTML அண்ட் CSS வச்சு பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆக்கணும்னா நிறைய எழுத வேண்டியது வரும். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் கிளாஸஸ் தான் இன்க்ளூட் பண்ணுறோம். ட்ராப் டவுன் மெனு, அதுக்கப்புறம் இது ஒரு பட்டன்கிறதுனால பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் டாகிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இன்க்ளூட் பண்ணிங்கனாலே முடிஞ்சு, ஈஸி. ஓகே, அண்ட் ஃபைனலி வி ஹாவ் டேப்ஸ். இந்த டேப்ஸ் வந்து டேப்ஸ் அண்ட் ஆஃப் கேன்வாஸ் வந்து ரெண்டுமே வந்து பூட்ஸ்ட்ராப்புக்கு வெரி ரீசெண்டாக ஆட் பண்ண விஷயங்கள் தான். பழைய வெர்ஷன்ஸில் கிடையாது. ஸோ வெரி ரீசெண்ட்லி ஆட் பண்ண விஷயங்கள் தான் அது ரெண்டுமே. ஸோ டேப்ஸ்னால் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் டேபு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, க்ரோம் விண்டோஸில் இருக்கிற அதே டேப்ஸ் தான். இது மோஸ்ட்லி நிறைய ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த ஆன்லைன் கம்பைலர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வேணால் இருக்கலாம் டேப்ஸ். ஓகே, இந்த ஜேஎஸ் பிஹேவியரில் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் கிளிக் பண்ணால் அந்த டேபுக்கு மாறணுங்கிறதுக்கு நம்ம தான் வந்து இது எழுதணும். ஸோ அதுக்காக தான் இங்கே இருக்குது. ஓகே, அகெயின் இதுலேயும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே கிளாஸஸ் தான் இருக்க போகுது. nav டேப்ஸ், எப்படி நம்ம nav பார் இருக்கோ அதே மாதிரி இங்கே nav டேப்ஸ். அதுக்கப்புறம் nav பாரில் இருந்த மாதிரியே இங்கேயும் அதே nav லிங்க்கு எல்லாமே. ஓகே, ஸோ அதுதான் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா தேவையான விஷயங்களும் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இந்த லாஸ்ட் வீடியோ வந்து சும்மா மிச்சம் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் இருக்கிற கிளாஸஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் உங்களால் இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது அவசியமும் கிடையாது. ஸோ பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்லேயே போய் டேரெக்டாக ரெஃபர் பண்ணியே வந்து தாராளமாக பண்ணிக்கோங்க. யாரும் அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறதே கிடையாது. முக்கியமாக நம்ம வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். லைக் இதுக்கு முன்னாடி இந்த கார்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் வேகமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுவுமே nav கார்ட்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்த சில எபிசோட்ஸ் லைக் ஒரு ஃபஸ்ட்டு 5 எபிசோட்ஸ் வந்து அப்சல்யூட்லி நீங்கள் அதை
நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா கண்டெய்னர்ஸ் அண்ட் எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறோம் பூட் ஸ்ட்ராப்பை வச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதில் கவர் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கடைசி கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து லைக் கடைசி கொஞ்சம் எபிசோட்ஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோடை பற்றி ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பிகாஸ் நான் ரஷ் பண்ணியிருக்கேன், ஐ நோ. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒன்று ஒன்றும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் பூட் ஸ்ட்ராப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நம்ம அதில் இருக்கிறது யூஸ் தான் பண்ணிக்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது, எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், எதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, வித் தட் வி கம் டு an end ஆஃப் திஸ் பூட் ஸ்ட்ராப் கோர்ஸ். பட் இந்த ஜேர்னி இங்கேயோட முடிஞ்சிடல. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான கோலை நோக்கி போகிறோம், விச் இஸ் React.js. ஸோ இந்த எபிசோடு வந்து என்னைக்கு லைவ் ஆகுதோ யூடியூப்பில், அதுலேருந்து எக்ஸாக்டாக 1 வீக்குக்கு அடுத்து React.jsஓட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ React.js கோர்ஸும் நம்ம கூட கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பில்ட் ஒரு அமேசான் மாதிரியோ ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ ஒரு ஷாப்பிங் இது அந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் அப்படியே நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏன்னா இப்போ HTML, CSS, JavaScript, பூட்ஸ்ட்ராப் எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்துட்டோம். ஜேஎஸில் வந்து நம்ம இந்த டு டூ ஆப்லாம் கூட பண்ணி பார்த்தோம். பட் இது எல்லாமே ரியாக்டோட சேர்றப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபாலோ அஸ் ஃபார் தட் ரியாக்ட் கோர்ஸ். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியாக்ட் கோர்ஸில் பார்க்கலாம்.